ஆதாரமாய் அனைத்துமாகி நின்ற அங்கணன் எம்பெருமான் நீரணிந்தவே நீ காதார் வெண் திருக்குளையான் அருளி செய்த கற்பம் அணுகற்பம் உபகற்பம் தானும் ஆகாதென்று உரைத்த அகற்பம் நீக்கி யாம் என்று முன்மொழிந்த 3 வேத மோகாதி குற்றங்கள் அனைத்தும் குற்றங்கள் அறுக்கும் நீட்டை மொழிகுதும் நம் இருவினைகள் கழிவதாக. நம பார்வதி பதையே மகாதேவா. சிவானங்களிலே விபூதியுடைய பெருமையெல்லாம் பரமேஸ்வரன் எடுத்திருக்கிறார். அந்த பரமேஸ்வரன் எப்படிப்பட்டவன்? எல்லாத்துக்கும் ஆதாரமானவன். பூமி எப்படி நம்ம தாங்குதோ அதுபோல நம்ம தாங்குறவன் சிவருமான். உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கணும். நாமெல்லாம் அவனுடைய திருக்கரத்துல பிள்ளைகள். நமக்கு தாய் அந்த பிரபு. அருமையாக பெரிய புராணத்திலே சுந்தரமுசாமியுடைய முதல் திருப்பதிகமா பித்தா பிரசுடி என்ற அந்த பதிகம் ஆரம்பிக்கின்ற விஷயத்தை சொல்கின்ற சேக்கலார் பெருமான் கொத்தார் மலர் குழலால் இரு கூறால் அடியவர் பால் மெய்த்தாயினும் இனியானை அவ்வியன்னாவலர் பெருமான். பித்தா பிரசுடி என பெரிதாம் திருப்பதிகம் இத்தாரணி முதலாம் உலகெல்லாமுகே எடுத்தார் என்று பாடுவார். அதுல மெய்த்தாயினும் இனியான் என்று சிவருமான் சொல்ற. இந்த உலகில் இருக்கிற தாயை காட்டிலும் மேலான உண்மையான தாய் அவன் தான். இனியான் எப்பொழுது இப்பொழுது பேப்பான். மெய்த்தாயினும் இனியான். ஆக உலகிற்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிறவன் அந்த பிரபு அனைத்துமாக நிற்கிறான். அவன் விரவாத பொருளே கிடையாது. அவன் கலவாது நிற்காத இடமே கிடையாது. எங்கும் கலந்திருக்கிறான். இதை சாஸ்திரம் சர்வ வியாபகி என்று சொல்லும். எங்கும் இருக்கிறான். அவன் அண்டத்தில் இருக்கிறான், அணுவிலும் இருக்கிறான், தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான். அவன் இல்லாத இடமே இல்லை. ஆக முதல்ல சிவபெருமான் பெருமையெல்லாம் இந்த பாடல் முன்பு சொல்றார். ஆதாரமாய் அனைத்துமாகி நின்ற அங்கணன். கருணையே திருக்கண்களுடன் நிறைந்திருக்கிறதா அங்கணன். கருணை திருக்கண்களையுடைய அந்த பிரபு எம்பெருமான் நமக்கெல்லாம் தலைவன். அவன் எதை அணிந்திருக்கிறான்? ஜடாபாரத்துல நீர், கங்கா நதி, நீர் அணிந்த வேணி இடையில வலினுள்ள பூமி. நீர் அணிந்த வேணி கங்கா நீர் நதியை ஜடாபாரத்தை அணிக்கின்ற அந்த கூத்த பெருமான். அவன் திருக்காதில் என்ன அணிந்திருக்கிறான்? குலை, காதார் வெண் திருக்குலை. வலது பாகத்துல குண்டலம், இடது பாகத்துல சுவாமி இடது காதுல இது அணிஞ்சிருக்காரு. யோசனை வலது காதுல குண்டலம். சிவபெருமான் இடது காதுல என்ன இருக்கு? திரியான சமசம அடையாளம் காட்டினாரு. பால் கொடுத்தது யாரு கொட்டோன்னு எப்படி ஆரம்பிக்கிறாரு? பித்தா பிரேசுன்னு ஆரம்பிச்சாரு. தோளுடைய சேமிய இடது பாகத்து தோடு அம்மா, அம்மா பாகம். அம்மனுடைய திருக்காதல தோடு, அப்பருடைய குண்டலம் கொடை. சுவாமியுடைய திருமணி அழகு காட்டுற. அதனால இந்த இடத்துல திருக்குளையான் பெருமான் ஜடாபாரத்தில் நீர் இருக்கிறது. காது நிறைய அற்புதமான குண்டலம் நிறைந்திருக்கிறது. அந்த பெருமான் அருளி செய்த சிவாகமத்துல 3 வகையான விபூதி. ஒன்று கற்பம், மற்றொன்று அணுகற்பம், மூன்றாவது உபகற்பம், நாலாவது விளக்கப்பட வேண்டிய அகற்பம். ஆனா ஆப்போசிட் எதிர்மறை. நீதி அநீதி, நியாயம் அநியாயம். அதுபோல கற்பம் அகற்பம். அகற்பம் என்று சொல்லக்கூடிய முறையில் செய்யப்பட்ட விபூதிலாம் அணியக்கூடாது. சரி, இப்ப மாக்கள் விபூதி இருக்கு. நல்லா பாலிஷாக்கணுட்டு சின்ன மாக்களை கொடுத்து விபூதியை சேர்த்துதான். அதெல்லாம்
அந்த மாதிரி விபூதி அணியக்கூடாது. நல்லா அனுசரணம் பண்ணும்போது அது குழைச்சோம்னா 2 கையும் எடுக்க முடியாது, அப்படி ஒட்டிடும். இந்த மக்கள் சகதி மாதிரி ஒட்டிடும். அதெல்லாம் தவறு. ஆலயங்கள்ல விபூதியை இந்த முறைப்படி தயாரிக்கிறார். எப்படி தயாரிக்கணும் தயாரிக்கிறார். அதனால திருவாவூர் குருமா சன்னிதானம் அவர்கள் சமீபத்தில் நாங்கள் திருக்குற்றாலத்தில் பொட்டாசி சதுர்த்தசி நடராஜ பெருமான் அபிஷேகத்தை செய்கின்ற செய்தி கற்றவர்கள் அடுத்த ஆண்டுல இருந்து திருமணத்திலிருந்து உபி ஆயிட்டு போங்க, உபய விஷயத்திற்குன்னு சொன்னாங்க. நம்ம ராஜேஸ்வரி அங்க முறையாக தயார் செய்யற உபதி, அதை வாங்கி நீங்க அபிஷேகம் பண்ணுங்க. கடையில உபயம் வாங்கக்கூடாதுன்னு விதி இருக்கு, வியாபாரத்தில் உபயம் வாங்கக்கூடாது, வேற வழியில் இருந்துச்சு. பசுமாட்டிலிருந்து தயாரிக்கணும். பசுமாடு என்பதை ஒரு கற்பனை மாடா வச்சுப்போம். பசுமாடு எங்க இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. அந்த காலத்தில் சிங்கம் புரியல எங்க இருக்குன்னு தருவாங்க, இவன் பசுமாடு போடு. அது ஒரு பொய்யான கண்ணுக்குட்டி பொம்மையை கொண்டு போய் காட்டி முட்டி பார்க்கலாம். அந்த மாதிரி நிலைமையா இருக்கு. கற்பம் அணுகற்பம் உபகற்பம் தானும் ஆகாது என்றுரைத்த அகற்பம் நீக்கி, அணியக்கூடாத விபூதியாகி அகற்பத்தை நீக்கிவிட்டு நீக்கி ஆமென்று முன்மொழிந்த 3 பேத அந்த 3 வகைப்பட்ட விபூதிய எதற்காக நம்ம அணிகிறோம்? மோகாதி குற்றங்கள் அறுக்கும் நீச்சை, குற்றத்தை எல்லாம் அறுத்தணும். எப்படிப்பட்ட குற்றம்? 6 வகைப்பட்ட குற்றம் இருக்கு. மோகம் முதலிய. ஆக மோகம் முதல்ல காமம், குரோதம், மோகம், மதம், ஆச்சரியம், லோகம். 6 வகைப்பட்ட குற்றம். எல்லா மனிதர்களும் எல்லா உயிர்களும் செய்யக்கூடிய குற்றங்கள். இந்த குற்றங்களை எல்லாம் அறுப்பது நீர், சாம்பலாக்குவது நீர். அதனால அது பேரு நீர்னு பேரு. அல்லது பஸ்மம். நெருப்புல ஈட்ட அந்த பொருள் எப்படி சாம்பல் ஆகுதோ அதுபோல இந்த 6 குற்றங்களை நீக்கக்கூடியது நீர். அது சிவஞான ஒளியை தருவது. அதான் மற்றொரு பேரு பசிதம். பசிதம்னா பிரகாசம், ஒளிமயம். நமக்கெல்லாம் வாழ்வுல ஒளி காட்டுவது விபூதி. அதனால அதுக்கு பேரு பசிதம் ஒரு பேரு. அது நம்மளுடைய செல்வங்களிட மேலான செல்வமாக இருக்கிறது. அதனால அது பேரு விபூதி. பூதி என்றால் ஐஸ்வர்யம். பி என்றால் மேலான. விபூதி மேலான ஐஸ்வர்யம். நாயகர் தலைவர், விநாயகர் மேலான தலைவர். விபூதி விநாயகர். அந்த விகாரம் பி என்பது வடமொழியில மேலானது சொல்லுவேன். ஆக விபூதி என்பது மேலான ஐஸ்வர்யம். அது மட்டும்